Good morning, everyone. So, yesterday வந்து minimum of ages act வந்து பார்த்தோம். ஸோ அதுல just pending portions இருக்கு. ஸோ அதை வந்து இன்னைக்கு இந்த செஷன்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948. ஸோ ஆல்ரெடி வாட் ஆர் ஆல் தி அப்ஜெக்ட்ஸ், ஸ்கோப் அண்ட் அப்ளிகபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டோம். எதுல இருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஸோ எக்ஸம்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ்ல இருந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு கொடுக்குற எக்ஸம்ஷன்ஸ் வந்து என்ன, அதுல இருந்து we will move. Okay. எக்ஸம்ஷன் டு எம்ப்ளாயர். ஓகே, எம்ப்ளாயருக்கு கொடுக்குற எக்ஸம்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஓகே கண்ணா. So section 23 provides that where an employer is charged with an offense against this act, he shall be entitled upon a complaint duly made by him to have any other person whom he charges as actual offender brought before the court at the time appointed for hearing the charge. ஸோ செக்ஷன் 23 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ எம்ப்ளாயர் வந்து இந்த ஆக்டுக்கு அகைன்ஸ்ட் ஏதோ ஒரு அஃபென்ஸ்ல வந்து சார்ஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணலாம், அதர் பர்சன், இவர் யாரு டிஃபெண்ட் பண்றாரோ to have any other person whom he charges as actual offender. So actually தப்பு பண்ணவங்க வந்து நான் கிடையாது, இவங்க தான் சொல்லிட்டு எம்ப்ளாயர் யாரை அஃபெண்ட் பண்றாரோ அவங்கள வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி ஹியரிங் கொண்டுட்டு வரலாம். So and if after the commission of offense has been proved by the employer to the satisfaction of the court, he has used due diligence to ensure the execution of this act. ஸோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, சப்போஸ் அவர் வந்து அந்த அஃபென்ஸ் வந்து அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு, கோர்ட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு, மற்ற பர்சன் மேல அந்த அஃபென்ஸ் வந்து இவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது he has used due diligence to enforce the execution of this act. So இந்த act வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். The side other person committed the offense in question without his knowledge, consent or connivance. ஸோ அப்போ மத்த பர்சன் சொன்னார்ல, இவர் யாரை வந்து குற்றம் சுமத்தினாரோ அவரு வந்து நம்ம எம்ப்ளாயருடைய எந்த ஒரு சம்மதமும் இல்லாம, அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாம, அவங்களோட நாலேஜ் இல்லாம இந்த அஃபென்ஸ் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது இந்த அதர் பர்சன் ஷல் பி கன்விக்டட் ஆஃப் தி அஃபென்ஸ், ஷல் பி லைபிள் டு லைக் பனிஷ்மெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட சம்மதம் எதுவுமே இல்லாம, எம்ப்ளாயரோட சம்மதம் எதுவுமே இல்லாம அந்த பர்சன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது, அஃபென்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது he is convicted and liable to the punishment. For the purpose of employer may be examined on both and evidence of the employer or his witness, if any, shall be subjected to cross-examination by on behalf of person whom employer charges as the actual offender by the prosecution. So இப்போ வந்து இந்த பர்பஸ்க்காக எம்ப்ளாயர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஸோ அவர் சில எவிடன்ஸ், சில விட்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாரு. நான் தப்பு பண்ணல, ஸோ தட் பர்சன் ஒன்லி அஃபென்ஸ் கிரியேட் பண்ணாங்க, அவங்க தான் வந்து அஃபென்ஸ் தப்பு பண்ணாங்க அப்படிங்கும்போது, அப்புறம் அப்படி சொல்லும்போது அந்த எவிடன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிராஸ் செக் பண்றதுக்கும், அதர் பர்சன் யாரு மேல அவர் குற்றம் சுமத்தினாரோ அந்த பர்சன் வந்து இதை கிராஸ் செக் பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. ஓகே, தென் தி ஆப்ளிகேஷன் ஆஃப் தி எம்ப்ளாயர், எம்ப்ளாயருக்கு சில கடமைகள், சில டியூட்டிஸ் இருக்குடா, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ செக்ஷன் 18 வந்து என்ன சொல்லுது, இப்போ சம் ஆப்ளிகேஷன் ஆன் தி எம்ப்ளாயர். ஸோ ஃபார் எதுக்காக சில அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, கீப்பிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இது வந்து எல்லா இடங்களும் இருக்கிறது தான். எம்ப்ளாயருக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபங்க்ஷன்ல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா ஃபேக்டரி ரிலேட்டடான, கம்பெனி ரிலேட்டடான ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ அந்த செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி எம்ப்ளாயர் ஷல் மெயின்டைன் சச் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் கிவிங் சச் பர்டிகுலர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எம்ப்ளாய்ட் பை ஹிம், ஒர்க் பர்ஃபார்ம்டு பை தெம், wages paid to them, receipts received from them. So as the particulars as such ஃபார்ம் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்டு. ஸோ எந்த ஃபார்ம்ல மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபார்ம்ல, அந்த ஃபார்மேட்ல, ஆஸ் பர் த பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்ல வந்து கண்டிப்பா டீடைல்ஸ் ரிகார்டிங் ஆஃப் எம்ப்ளாயி, அவங்களோட நேம், அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு வேஜ் பே பண்றாங்க, அவங்க கிட்ட இருந்து நம்ம எதனாவது ரிசீவ் பண்ணிருக்கோமா இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம்ல அண்டர் செக்ஷன் 18 சப்செக்ஷன் 1ல வந்து மெயின்டைன் பண்ணணும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ளிகேஷன் ஆஃப் தி எம்ப்ளாயர். ஸோ நெக்ஸ்ட் section 18 subsection 2. Section 18 subsection 2 என்ன சொல்லுது அப்படின்னா, employer shall keep exhibited in such a manner as may be prescribed in the factory, workshop, place where the employees in scheduled employment may be employed, or in case of out workers, factory, workshop. So இந்த மாதிரி ஃபேக்டரி ஆகட்டும், எம்ப்ளாயிஸ், ஷெட்யூல்டு எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ற இடம் ஆகட்டும், அவுட் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ற ஃபேக்டரி ஆகட்டும், இல்ல ஒர்க் ஷாப் ஆகட்டும், பிளேசஸ் ஆகட்டும், அவங்க எல்லாம் கண்டிப்பா என்ன பண்ணணுமாமா, அவங்க ஒரு நோட்டீஸ் போர்டு வந்து கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் கண்ணில் படுற மாதிரி, எக்ஸிபிட் ஆகுற மாதிரி they should
prescribed form of notice. Okay. Next, section 18, subsection 3. The appropriate government may, by rules made under the act, provide for issue of wage books, wage slips to the employee, scheduled employment in respect of the minimum wages have been fixed and prescribed manner in which the entry shall be made and authenticated in such wage book or wage slips by the employee, employer or his agent. 18 subsection 3. அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அவங்க ரூல்ஸ் போடுறாங்க. டே இத பாரு, நீ வந்து எம்ப்ளாயர், உன் கம்பெனில யாரெல்லாம் நீ எம்ப்ளாய்டு பண்ணிருக்கியோ அவனுக்கெல்லாம் வந்து நீ பிஃபோர் அவனுக்கு வந்து வேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வேஜ் ஸ்லிப் வந்து அவனுக்கு கொடு. மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ், ஹி வாண்ட்ஸ் டு ஏர்ன் சம் மினிமம் ரேட் ஆஃப் வேஜஸ் இல்லையா, சோ அதுக்கான வேஜ் புக் அப்படி இல்லைன்னா வேஜ் ஸ்லிப்ஸ் வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட், ரெக்கார்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்றது எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி. இதுல இருந்து யாருக்குமே எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது. இந்த ஆப்ளிகேஷன்ல இருந்து எந்த எம்ப்ளாயருக்கும் எந்த கான்ட்ராக்டருக்கும் எக்ஸம்ஷனே கிடையாது. ஸோ therefore every employer including the contractor who engaged laborers for other who owns the establishment or factory is bound by the provisions of this act to comply with the requirements of maintaining registers, etc. So not only employer, யாரெல்லாம் laborers வச்சு work பண்றாங்களோ, the contractor also is responsible for the maintenance of records and registers. So வந்து அவங்க சில ஃபார்ம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது prescribed forms for the registers and records. சில registers சில records எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதெல்லாம் எந்த ஃபார்ம்ல பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபார்ம் 1 வந்து எதுக்கு அப்படின்னா ரெஜிஸ்டர் ஃபார் ஃபைன். ஏதாவது ஃபைன் போட்டாங்கன்னா அது ஃபார்ம் 1ல. நெக்ஸ்ட், ஃபார்ம் 2ல எதனாவது டேமேஜஸ் ஆர் லாஸ் வந்து எம்ப்ளாயருக்கு வந்திருக்கு, அதனால அவர் வந்து வேஜஸ்ல இருந்து ஏதாவது டிடக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ஃபார்ம் 2. ஓகேயா. நெக்ஸ்ட், ஃபார்ம் 3 பார்த்தோம் அப்படின்னா ஆனுவல் ரிட்டர்ன், யூனிஃபைட் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து ஃபார்ம் 3ல நம்ம சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட், ஃபார்ம் 4 பார்த்தோம் எதுக்குன்னா ஓவர் டைம் ரெஜிஸ்டர், ஓவர் டைம் ஒர்க் பண்றாங்க இல்லையா, ஓடி ஒர்க் பண்றாங்க இல்லையா, அதை என்டர் பண்றதுக்கு ஃபார்ம் 4. ஃபார்ம் 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்டர் ரோல். ஃபார்ம் 9A வந்து நோட்டீஸ். நான் சொன்னேன் இல்லையா, நோட்டீஸ் போர்ட்ல வந்து எல்லாருக்கும் கண் பார்வைப்படுற மாதிரி வைக்கணும்னு. ஸோ தட் இஸ் ஃபார்ம் 10 வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் வேஜஸ், வேஜஸ் இன்க்ளூட் பண்றதுக்கு. ஃபார்ம் 11 வந்து வேஜ் ஸ்லிப் மெயின்டைன் பண்றதுக்கான. ஸோ தோஸ் ஆர் ஆல் தி ஃபார்ம்ஸ். என்ன ஃபார்ம் நம்பர் அது எதுக்குன்னு சொல்லிட்டு படிச்சுக்கோ, மேபி 1 மார்க்ல கேட்கலாம். ஓகே. Next, a wage slip shall be issued by every employer to every person employed by him at least a day prior to the establishment of wages. So என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து நாளைக்கு வேஜஸ் கொடுக்க போற அப்படின்னா அட்லீஸ்ட் 1 டேக்கு முன்னாடி அந்த பர்சன்ஸ்க்கெல்லாம் நீ வேஜ் ஸ்லிப் இஷ்யூ பண்ணிடு. ஓகே. நெக்ஸ்ட், entries in the register of wages and wage slips shall be authenticated by the employer or any person authorized by him in this behalf. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், வேஜ் ஸ்லிப் மட்டும் இஷ்யூ பண்றது இல்லாம ஸோ ரெஜிஸ்டர்ல என்ட்ரிஸும் போட்டு வைக்கணும். யாருக்கு எவ்வளவு வேஜஸ் நம்ம கொடுத்துருக்கோம், என்ன யார் யார் வேஜ் ஸ்லிப் கொடுத்துருக்கோன்றத என்ட்ரி பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட், மேபி அந்த ரெஜிஸ்டர் எங்க இருக்கலாம் அப்படின்னா நம்ம ஒர்க் பிளேஸ், நம்மளோட ஸ்பாட், எந்த இடத்துல எந்த ஸ்பாட்ல நம்ம ஒர்க் பண்றோமோ அங்க வந்து அப் டு டேட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட், சப்போஸ் வந்து அவங்க வேஜ் பீரியட்ல வந்து நில் என்ட்ரி இருந்தது அப்படின்னா நோ ஃபைன் இஸ் இம்போஸ்டு ஃபார் எனி வேஜ் பீரியட். சப்போஸ் எந்த வேஜ் பீரியடுக்கும் அவங்க ஃபைனலா எது இம்போஸ் பண்ணல அப்படின்னா நில் என்ட்ரி போட்டு வைங்க. ஸோ நெக்ஸ்ட், இந்த வேஜ் ஸ்லிப் அண்ட் வேஜ் ரெஜிஸ்டர் இந்த புக் வந்து எவ்வளவு இயர்ஸ்க்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 3 years ஃப்ரம் த லாஸ்ட் என்ட்ரி மேட். கடைசி என்ட்ரி போட்டதுல இருந்து 3 வருஷத்துக்கு கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஆல் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஷால் பி ப்ரொடியூஸ்டு ஆன் டிமாண்ட் before the inspector. So suppose the inspector கேக்குறாரு ரெஜிஸ்டர்ஸ் எடுத்துட்டு வா, வேஜ் ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னா கண்டிப்பா அவர் கேட்டாரு இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். எனி இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் as noticed and communicated by the inspector shall be rectified by the employer. So ஏதாவது விதி மீறி இருக்காங்க, அது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அது அவர் என்ன பண்ணுவாருன்னா எம்ப்ளாயர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டு இதை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஓகேயா. நெக்ஸ்ட், கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் ஷால் பி சப்மிட்டட் டு தி இன்ஸ்பெக்டர் on or before the date specified by him. அவர் சொல்லிடுவாரு ஏதாவது விதி மீறி இருக்கு, ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் வந்து இவங்க மீறி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிடுவாரு, எம்ப்ளாயர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிடுவாரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லுவாரு, நீங்க ரெக்டிஃபை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டேட் கொடுத்துட்டு இந்த டேட் குழந்தை தப்பெல்லாம் சரி பண்ணி எனக்கு முன்னாடியே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபைட் டேட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட், எவ்ரி எம்ப்ளாயர் இன்க்ளூடிங் கான்ட்ராக்டர் who engages laborers for others whose own establishment the factory is bound by the provisions of this act. ஸோ கான்ட்ராக்டரா இருக்கட்டும், இல்ல எவ்ரி எம்ப்ளாயரா இருக்கட்டும், இல்ல எனி பர்சன் ஹூ ஓன்ஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கட்டும், இல்ல ஃபேக்டரியா இருக்கட்டும்,
ஃபேக்டரி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கிறவங்களாகட்டும் இந்த ஆக்ட் படி எல்லாருமே பவுண்ட் பண்றாங்க டு மெயின்டைனிங் சர்ச் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பா மெயின்டைனிங் ரெஜிஸ்டர் அண்ட் ரெக்கார்ட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் foremost obligation of an employer, contractor, and owner of the establishment or factory. Next, annual return. Annual return, as I told, Rule 21 subsection 4A provides for annual return by the employer. So 24 4A வந்து என்ன சொல்லுது, annually வந்து return file பண்ணணும் employer. So the return வந்து எப்ப நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, so 1st February in each year. ஓகே, எல்லா வருஷத்துலயும் each year 1st February-ல வெப் போர்ட்டல் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அந்த போர்ட்டல்ல கண்டிப்பா நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட், பப்ளிசிட்டி ஆஃப் நோட்டீஸ். நோட்டீஸ் வந்து ஒர்க் பண்ற இடங்கள்ல கண்டிப்பா நோட்டீஸ் வந்து நோட்டீஸ் போர்டு வைக்கணும். Rule 22 provides that notices in form 9A containing minimum rate of wages fixed together with extracts of the act. So the act படி என்ன minimum wages நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத ஃபார்ம் 9A வந்து நோட்டீஸா போடணும். So the notice வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, rules made under and the name and address of the inspector shall be displayed. So அப்போ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம், தென் இன்ஸ்பெக்டர்ஸோட நேம் அண்ட் அவரோட அட்ரஸ் இது எல்லாத்தையுமே அங்க மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ்லயோ அப்படி இல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயோ கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணணும். நோட்டீஸ்ல வந்து நம்ம என்டர் பண்ணி வைக்கணும். நோட்டீஸ் போர்டுல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். மேபி அந்த நோட்டீஸ் போர்டு வந்து சப் டிவிஷனல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ்னுடைய ஆபீஸ்ல கூட நம்ம நோட்டீஸை வந்து போட்டு வைக்கணும். நெக்ஸ்ட், அன்பெய்டு அமௌண்ட். ஆஸ் பர் செக்ஷன் 22D, எம்ப்ளாயி இறந்துட்டதுனால இல்ல எதனாவது அவனுக்கு ஒரு அன்வில்லிங் ஆனதுனால அவனால வந்து பேமெண்ட் பண்ண முடியல, எம்ப்ளாயருக்கு வந்து பேமெண்ட்டை வந்து எம்ப்ளாயிக்கு கொடுக்க முடியல அப்படிங்கும்போது, ஸோ சப்போஸ் அவனோட டீடைல்ஸ் நாமினேஷன் இருந்தா அவங்க அக்கௌண்ட் கொடுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா பிரிஸ்கிரைப்ட் அத்தாரிட்டி கிட்ட அந்த அமௌண்ட் அந்த இறந்து போன எம்ப்ளாயிக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டை அவங்க டெபாசிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், கான்ட்ராக்டிங் அவுட். Section 25 of the Act provides that any contract or agreement, whether made before or after the commencement of this Act, whereby any employee either relinquish or reduces his right to his minimum wage of rate, any privilege or concession accruing to him under this Act shall be null and void. So, Section 25 of the Act, Minimum Wages Act 1948, என்ன சொல்லுது அப்படின்னா, சோ இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு அப்புறமோ நம்ம என்ன பண்றோம், எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி அவங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஓகேயா, சோ இந்த இந்த ஆக்ட் இல்லாம, இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் இல்லாம அவங்களுக்குள்ள தனியா ஒரு அக்ரிமெண்டோ கான்ட்ராக்டோ போட்டு அது பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படிங்கும்போது அந்த டைம்ல கண்டிப்பா மினிமம் வேஜஸ்க்காகவோ இல்ல எனி ப்ரிவிலேஜ் ஆஃப் கன்செஷனுக்காகவோ வந்து எம்ப்ளாயி வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பா அவன் ரெலிக்விஷ் பண்ணணும், ரெடியூஸ் இஸ் ரைட். கண்டிப்பா அவனோட உரிமைகளை வந்து அவன் குறைச்சிக்கணும். பிகாஸ் ஆல்ரெடி அவங்க தே ஆர் அண்டர் சம் அக்ரிமெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, சோ இந்த ஆக்ட் படி அப்ளை ஆகிற ப்ரொவிஷன்ஸ் ஷல் பி நல் அண்ட் வாய்ட். இது வந்து இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, சோ அதுதான் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க, யாதவ் ஸ்டோர்ஸ் நாக்பூர் விசிஸ் பிரிசைடிங் ஆபீசர் லேபர் கோர்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காம்ப்ரமைஸ் ஆர் செட்டில்மெண்ட் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிசல்டிங் இன் எம்ப்ளாயி relinquish or reducing his claim with regard to wages under the minimum wages act which is null and void. சோ அப்போ எம்ப்ளாயியா அவரோட ரைட்ஸ் வந்து குறைச்சிட்டாரு, விட்டு கொடுத்துட்டாரு, relinquish பண்ணிட்டாரு, இஸ் கிவிங் அப் ஹிஸ் ரைட் அப்படிங்கும்போது the act is null and void. மினிமம் வேஜஸ் ஆக்டே அந்த இடத்துல என்ன ஆயிடுது, அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட போட்டு அதை பேஸ் பண்ணி அவங்க ஒர்க் ஆகும்போது இந்த இடத்துல ஆக்டுக்காக எந்த ஒரு ரெஸ்பெக்டுமே இல்லாம போயிடுது. சோ இட் பிகம்ஸ் நல் அண்ட் வாய்ட். இனிஷியலி இட் பிகம்ஸ் வாய்ட். ஓகே, நெக்ஸ்ட் பெனாலிட்டிஸ். பெனாலிட்டி ஃபார் ஹூம் அப்படின்னா எம்ப்ளாயர். ஓகே, சோ எம்ப்ளாயர் வந்து எதனாவது அஃபென்ஸ் வந்து கமிட் பண்ணிட்டாரா, சோ அவருக்கு வந்து அண்டர் செக்ஷன் 22ல வந்து சில பெனால்டிஸ் இம்போஸ் பண்றாங்க. The section provides that any employer who pays to an employee less than the minimum wages rate or for that employee's class work or less than the amount due to him under the provisions of this act. இந்த ஆக்டுக்கு கீழே அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் ஆக்டுக்கு கம்மியா பே பண்ணிருக்காங்க, இல்ல செக்ஷன் 13ல சொன்ன எதனாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவர் கான்ட்ராவென்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து இம்ப்ரைசன்மெண்ட், ஜெயில் அப் டு 6 months, மேபி ஃபைன் எக்ஸ்டெண்ட் ₹500 ஆர் வித் போத் ரெண்டுமே இருக்கலாம். ஓகே, imposing any fine or offense of the court shall taken into consideration
the amount of any compensation already awarded against the accused in any proceedings under section 20. In 22A என்ன சொல்லுது, general provisions for punishment of other offenses. So இந்த ரெண்டு அஃபென்ஸ் இல்லாம வேற எதனாவது ஒரு அஃபென்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னா general provisions வந்து சொல்லுது. This section provides that any employer who contravenes any provisions of this act, in act provisions வந்து contravene பண்றாங்க அப்படிங்கும்போது any rules are made under shall, if no penalties provided for such contravention by the act, be punishable with a fine may be extended ₹500. So வேற எதனாவது தப்பு பண்ணி வேற எதனாவது அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க, பட் அதுக்கான ஃபைன் எல்லாம் எதுவுமே இந்த ஆக்ட் சொல்லல அப்படின்னாலும் கூட which may fine extend to ₹500 வரைக்கும் ஃபைன் வந்து applicable ஆகும். நெக்ஸ்ட் offenses by companies. கம்பெனிஸ் வந்து எதனாவது அஃபென்ஸ் பண்றாங்கடா, அவங்க வந்து எதனாவது மிஸ்டேக்ஸ் கமிட் பண்றாங்க அப்படின்னா செக்ஷன் 22C provides that if the person committing any offense is a company, every person who at the time of the offense was committed was in charge, responsible, the company of the conduct of the business, company as well as the company shall be deemed to be the guilty of the offense, shall be liable to proceed against and punish accordingly. So என்ன சொல்றாங்க, ஒரு பர்சன் வந்து கம்மிங் எனி அஃபென்ஸ் இன் கம்பெனி, ஒரு கம்பெனில இருந்து ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். சோ அந்த தப்பு பண்றதுக்கு யாரெல்லாம் கூட வந்து கமிட்டடா இருந்தாங்களோ, அந்த அஃபென்ஸ்க்கு யாரெல்லாம் கமிட்டடா இருந்தாங்களோ, யாரெல்லாம் இன்சார்ஜ்ல இருந்தாங்களோ, அந்த தப்புக்கு யாரெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருந்தாங்களோ, என்டையர் கம்பெனி இஸ் ஆல்சோ டீம்டு டு பி த கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸ். சோ அப்ப அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இஸ் லைபிள் டு ப்ரொசீட் அகைன்ஸ்ட் பனிஷ்மெண்ட் வந்து கண்டிப்பா இருக்கு. If the concerned person proves that the offense was committed without his knowledge or that exercise or due diligence to prevent the commission of such offense. சப்போஸ் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் எதனாவது ஒரு பர்சன் வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்றாங்க, இல்ல இது என்னோட நாலேஜ் இல்லாம தான் இந்த அஃபென்ஸ் நடந்தது, இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, நான் இன்சார்ஜ் கிடையாது, அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா it has been committed with the consent of convenience or attributable or any neglect on the part of any director, manager, secretary or other officer of the company shall also be deemed to be the guilty of the offense and shall be proceeded against and punished accordingly. So அப்போ அந்த அஃபென்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ப்ரூவ் பண்ணல அப்படிங்கும்போது யாரெல்லாம் அதோட ரிலேட்டடா இருக்காங்க, மேனேஜர், டைரக்டர், செக்ரட்டரி, கம்பெனி, இவங்க எல்லாருமே இஸ் டீம்டு டு பி தி கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸ். நெக்ஸ்ட் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் அப்படின்னா காக்னிசன்ஸ் மீன்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப், அதர்வைஸ் என்ன சொல்றது, நாலேஜ் ஆர் நோட்டீஸ் ஆஃப் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எடுக்கிற ஸ்டெப், ஃபர்ஸ்ட் அவங்க அந்த அஃபென்ஸை பத்தின எடுக்கிற நோட்டீஸ் தான் வந்து காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. So section 22B provides that no court shall take cognizance of complaint against any person for an offense. So யாருக்கு அகேன்ஸ்டாவும் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நோட்டீஸ் வந்து எடுக்க மாட்டாங்க அன்லெஸ் எப்போ அப்படின்னா அண்டர் செக்ஷன் 22A an application in respect of the fact constituting such offense has been presented under section 20. So அந்த offense வந்து section 20ல நடந்திருக்கிறதா அவங்க அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, has been granted wholly or in part the appropriate government or an offense authorized by it in this behalf has sanctioned the making of the complaint. Next, under section 22B, under section 22A, except on a complaint made by with the sanction of an inspector. So inspector சொன்னதுபடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அண்டர் செக்ஷன் 22B or 22A. இதுல வந்து இன்ஸ்பெக்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு கேஸை தவிர அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எதனாவது அஃபென்ஸ் ஆயிருந்தா அதுக்கு வந்து நோட்டீஸ் எடுக்க மாட்டாங்க. No court shall take cognizance of offense under section 22 unless complaint is made within 1 month with the grant of sanction. So இன்ஸ்பெக்டர் வந்து ஓகே யூ கேன் டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன அவங்க கிராண்ட் சாங்ஷன் கொடுத்ததுல இருந்து 1 மாசத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணலைனாலும் சரி, இல்ல வித்தின் 6 months அந்த அஃபென்ஸ் கமிட் ஆனதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணலைனாலும் சரி, கோர்ட் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க, எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க மாட்டாங்க. ஓகேயா? சோ நெக்ஸ்ட் பார் ஆஃப் ஷூட்ஸ். நெக்ஸ்ட் பார் ஆஃப் ஷூட்ஸ். Section 24 provides that no court shall entertain any suit for the recovery of wages. So bar of suits அப்படின்னா நம்ம கேஸ் ஃபைல் பண்றதுடா. ஓகே, ஸோ கோர்ட்ல வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்றது, இல்ல அவங்க எதனாவது ஒரு என்ன சொல்றது ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது. சோ அவங்க வந்து கோர்ட் என்ன சொல்லுது, ஆக்ஷன்ஸ் எடுக்காது வேஜஸ் ரெக்கவர் பண்றதுக்கு. எப்போ அப்படின்னா from subject matter of application section 20 has been presented. செக்ஷன் 20 கீழே நீ அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்க அப்படின்னா கோர்ட் வந்து 24ல எந்த ஆக்ஷனுமே எடுக்காது. ஓகே, ஆர்
has informed the subject of direction under the section in favor of the plaintiff. அப்படி இல்லை அப்படின்னா கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளைண்டிஃப்க்கு, அதாவது பாதிக்கப்பட்டவன் யாரு வாதாடுறனோ அவனுக்கு அகைன்ஸ்டா டைரக்ஷன் கொடுத்துடலாம். அப்படியும் இல்ல ஹாஸ் பீன் அட்ஜர்ஜ்டு இன் எனி ப்ரொசீடிங்ஸ் அண்டர் தட் ஷால் நாட் பி டியூ டு த பிளைண்டிஃப். இல்ல அப்படி இல்லை அப்படின்னா பிளைண்டிஃப்க்கு அப்போனண்டா எதனாவது அவங்க வந்து proceedings கொடுக்கலாம், அட்ஜர்ஜ் வந்து கொடுக்கலாம். could have been recovered by an application under that act. Next, powers of appropriate government. Appropriate government உடைய powers என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, so section 26 provides that appropriate government may subject to such conditions direct that the provisions of the act shall not apply in relation to wages payable to disabled employees. So அப்போ அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து செக்ஷன் 26 ஒரு பவர் கொடுக்குது என்ன அப்படின்னா, சோ இந்த ஆக்ட் வந்து நாட் அப்ளிகபிள் டு த பர்சன் ஹூ டிசபிள்ட் எம்ப்ளாயீஸ். டிசபிள்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம பே பண்ணக்கூடிய வேஜஸ்க்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த ஆக்ட் படி அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செக்ஷன் 27 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர் கொடுக்குதுக்கண்ணா. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, ஷெட்யூல் பார்ட் 1 பார்ட் 2 வந்து சில எம்ப்ளாய்மெண்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போயிட்டு, சோ அந்த எய்தர் பார்ட் எந்த பார்ட்ல வேணா எந்த விதமான ஒர்க் வேணா அவங்க ஆட் பண்ணிக்கலாம், எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட் வேணா பார்ட் 1 ஆர் பார்ட் 2 அவங்க ஆட் பண்ணிக்கலாம்ன்ற பவரை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குது. செக்ஷன் 28 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பவர் கொடுக்குது அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து இந்த ஆக்ட் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆக்ட் வந்து செக்ஷன் 28 வந்து பவர் கொடுக்குது. 29 வந்து சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் வந்து மேக் பண்றதுக்கான பவர்ஸ் கொடுக்குது. செக்ஷன் 30 gives the power to appropriate government to make rules. சோ அப்ப 26 is for disabled employees வந்து wages இந்த ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாதுன்ற பவர். 27 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எனி நம்பர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் எந்த விதமான வேலை வாய்ப்புகளை வேணா எந்த பார்ட்ல பார்ட் 1 பார்ட் 2 ஆட் பண்ணிக்கிற பவர் கொடுக்குது. 28 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான பவர் கொடுக்குது. எதுக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் பண்ண சொல்லி. 29 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் மேக் பண்றதுக்கு. செக்ஷன் 30 வந்து appropriate government to make rules. So with this, your minimum wages act 1948 has come to an end. Thank you. So we will see in next session. Thank you everyone.